நம்ம இந்த கொஸ்டின் என்ன தெரியுமா பண்ண போகிறோம், ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 5 டிவைடட் பை 2னா கோஷன்ட் வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு, 2 வந்துச்சு. அப்போ ரிமைண்டர் என்ன, 1. கரெக்டாக? 2 2s are 4, ரிமைண்டர் 1. அந்த ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் என்ன தெரியுமா, இவ்வளோதான். முடிஞ்சுது. இவ்வளோதான் ப்ரோக்ராமே. என்னென்னா இதை ரெண்டை மட்டும் இன்டீஜராக வச்சுக்கணும். இது வந்து int டாட் பார்ஸாக இருக்கணும். கரெக்டாக? ஆமே போயிடுச்சு. ஓகே, இவ்வளோதான். பார்க்குறீங்களா என் ஆக்ஷன்? ஃபைவ் டிவைடட் பை 2 1 வருதா? அதாவது 5 இருக்குது. டிவைட் பை 2னா 2 1s are 2, 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்குது. தெரியுதா? அப்போ எனக்கு சொல்லுங்கள், 3 டிவைடட் பை 8க்கு 8 டிவைடட் பை 3க்கு என்ன ரிமைண்டர்? கரெக்டாக வந்துருச்சா? இப்போ எனக்கு சொல்லுங்கள், 100 டிவைடட் பை 11 ரிமைண்டர் என்ன? 99 9 சார் 99 வந்துடுது இல்லை? ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்கள், 1 டிவைடட் பை 5 ரிமைண்டர் என்ன? ஒன்னே தான். 1 டிவைடட் பை 5 எங்கேயுமே வர முடியாது. 5 0s are 0, ரிமைண்டர் 1 அப்படியே இருக்கும். ஓகே, 3 டிவைடட் பை 5 ரிமைண்டர் என்ன? எக்ஸாக்ட்லி 3 டிவைடட் பை 5 எதுவுமே வர முடியாது. ஸோ அப்படியே இருக்கும். 13 டிவைடட் பை 5 ரிமைண்டர் என்ன? புரிஞ்சுதா? 13 இருக்கு, 10 வந்து 5 வந்து 5 க்ளோஸ் பண்ணிடும். அப்போது மிச்சம் 5ம் 3யும் இருக்கும். இன்னொரு 5யும் வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்போ ரிமைண்டர் 3 மட்டும்தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கேட்க போகிறேன். 10 டிவைடட் பை 5 ரிமைண்டர் என்ன? 0. புரிஞ்சுதா ரிமைண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? இவ்வளவு தான். ஓகேவா? ஓகே, இப்போ ரேம்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிடும், எக்ஸ்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணோம், லெட்ஸே ஒரு 5 க்ரியேட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோ. ஓகே, ஒய் 5.0 இருக்கா, 5 தான் இருக்கும். ஒய்க்குள்ளே ஏன்னா இன்டீஜர் தானே, ஒய்க்குள்ளே 2 இருக்கும். ஓகேவா? இப்போ 5 டிவைடட் பை 2 எப்படி கணக்குன்னு பாருங்கள். 5 டிவைடட் பை 2, 2 2s are 4, ரிமைண்டர் 1. புரிஞ்சா? இங்கே வந்து நீங்கள் ஸ்லாஷ் போட்டிருந்தீங்கன்னா இந்த கோஷன்ட்டு அது இருக்கும். நீங்கள் வந்து பர்சன்டேஜ் போட்டிருந்தீங்கன்னா இது பேர் மாட். ஓகேவா? இது பேர் என்ன சொல்லுங்கள்? மாட்யூலஸ்ன்னு சொல்லுவோம். அது எடுக்கிறப்ப இந்த ரிமைண்டர் தான் அது எடுக்கும். இந்த ரிமைண்டர் 1. ஸோ இந்த ஆக்ஷன் நடக்கிறப்போ ரிமைண்டர் 1ங்கிறது சிஎல் ஆகும். அதனால உங்களுக்கு சிஎல்ல 1 பிரிண்ட் ஆகிடும். இவ்வளோ தான் அவுட்புட் ட்ரேசிங் முடிஞ்சிருச்சு.